7 மலைகள் 7 கடல்கள் தாண்டி போனாலும் இந்த இன்ப துன்பம் நம்மளை துரத்திக்கிட்டே தான் வரும். காரணம் ஆசைகள். இந்த உலக ஆசைகள் தான் மனிதனை மீண்டும் மீண்டும் இன்ப துன்பத்துக்கு ஆளாக்குது. ஒரு நரக வாசல் கதவுகளை திறப்பதற்கும் ஒரு சாவியா இந்த ஆசைகள் இருக்கு. இந்த உலக ஆசைகள் ஒரு பக்கம் இருக்க, நம்ம உடம்போட சில ஆசைகள் தொற்றிக்கிட்டே வரும். இந்த உலக ஆசைகள்னு சொல்லக்கூடிய மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசைன்னு இது மேலே பற்று வச்சு உடம்போட வரக்கூடிய ஆசைகளை கவனிக்காமல் போயிடுவோம். உடம்போட வரக்கூடிய ஆசைகள்னா 3 ஏடனைகள்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய சிந்தனைகள். உலக ஆசைகள் நம்ம அனுபவிச்ச பிறகு அதன் மீதான பற்று கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும். ஆனால் இந்த உடம்போட வரக்கூடிய ஆசைகள் பிறவியாக வரும். இதை இந்த பிறவிலேயே தீர்க்கவும் முடியும். இந்த காணொலியவே 2ஆ பிரிப்போம். ஒன்று, உடம்போட வரக்கூடிய ஆசைகள்னா என்ன, அதை எப்படி தீர்க்கிறது. இன்னொன்று, நம்மளோட மனசை கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சு இறைத்தன்மையோட எப்படி கலக்கிறதுன்னு அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அனுபூதியிலிருந்து பார்க்கலாம். சிந்தமலின் பாதை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். உங்களோட கருத்துக்களை அள்ளி வீசுங்க. முக்கியமாக நம்ம சேனலுக்கு ஆதரவு தாங்க. மாயேல் சனனங்கெட மாயை விடா மூயேடனை என்று முடிந்திடுமோ கோவே குரமின் கொடிதோல் புணரும் தேவே சிவசங்கர தேசிகனே. மாயேல் சனனம் கெட, மிக பெரிய இல்லை பிரம்மாண்டமான 7 வகையான பிறவியில் இருந்து விடுபட்டு, அதாவது 7 வகையான பிறவினா தேவர்கள், மனிதர்கள், ஊர்ந்து போகிறது, தண்ணியில் வாழக்கூடிய உயிரினங்கள், நிலத்தில் வாழக்கூடியது, பறவைகள், தாவரம். இந்த 7 வகையான பிறவியில் இருந்து தப்பிச்சு பிறவா நிலையை அடையணும். மாயை விடா மூவேடனை என்று முடிந்திடுமோ, அதாவது மாயையோட சம்பந்தப்பட்ட மூவேடனை. மூவேடனைன்னு சொல்றது இங்க கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். இதுல தான் நம்ம எல்லாரும் சிக்கிக்கிட்டு இருக்கோம். மூவேடனைன்னு சொல்றது 3 ஏடனை. அது என்ன 3 ஏடனை? ஏடனைனா முதல்ல என்னன்னு பார்ப்போம். ஏடனைனா ஏக்கத்துடன் இருக்கக்கூடிய சிந்தனை. நான் முதல்ல சொன்னல, உடம்போட இருக்கக்கூடிய சிந்தனை. அதுதான் நம்ம உடம்புக்கு ஒரு நிழல் போல இந்த 3 ஆசைகள் பிறவியா தொத்திக்கிட்டே வரும். எப்போ ஆன்ம பொழிவு பெறுதோ அப்போ இந்த ஆசைகள் காணாமல் போயிடும். முதல்ல ஆசைகள்னு சொல்றது தாரை எடனை, 2வது புத்திர எடனை, 3வது லோக எடனை. இந்த 3 ஏடனையும் நம்ம மனசில் பதிஞ்சுக்கிட்டே இருக்கும். இதுதான் நம்ம பிறந்து கஷ்டங்களை அனுபவிப்பதற்கும் காரணமாக இருக்குது. இந்த 3 ஏடனைகள் கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். அப்போ தான் ஒரு தெளிவு கிடைக்கும். முதலாவதாக தாரை ஏடனைனா என்னன்னு பார்ப்போம். தன்னை நம்பி தாரமாக வந்து வாழுற மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் தான் தாரை ஏடனை. அப்படி என்ன மனைவிக்கு செய்யணும்? ஒரு கணவன் இருக்காருன்னா அவர் உடம்பால் உழைச்சி மனைவிக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும். நாள் போக்கில் மனைவி மேலே இருக்கிற ஏடனை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கும். ஒரு பக்கம் மனைவியை நல்லா பார்த்துக்கணும், அதே சமயம் இன்னொரு பக்கம் இறைத்தன்மையோடு கலக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும். இதை விட்டுட்டு கல்யாணம் பண்ணி அனுபவிக்கிறதெல்லாம் அனுபவிச்சுட்டு மனைவினாலே துன்பந்தான்னு விட்டுட்டு போகிறதுனால இறைநிலையை ஒருபோதும் அடைய முடியாது. 2வதாக புத்திர ஏடனை. தனக்கு பிறந்த பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்த்து ஆளாக்கணும்னு ஒரு நல்ல எண்ணமும் பிரியமும் வைக்கிறது புத்திர ஏடனை. இந்த புத்திர ஏடனை நீங்கள் என்ன பண்ணணும்? தன்னோட பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடுக்கணும். தன்னோட அனுபவத்தை வச்சு அவங்க வாழ்க்கையை செம்மைப்படுத்தணும். திருமணம் செஞ்சு வைக்கிறது, இதெல்லாம் பண்ணால் புத்திர ஏடனை நீங்கும். பட்டினத்தாருக்கும் கூட புத்திர ஏக்கம் பிடிச்சிருக்கும். அவரோட வரலாறை பார்த்தா நல்லா புரியும். 3வதாக லோக ஏடனை. நம்ம இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த தாய் தந்தையாரை மறக்காமல் அவங்களுக்கு ஒரு நல்ல செயல்களை செஞ்சு அவங்கள நல்லா பார்த்துக்கிறது தான் லோக ஏடனை. இது இல்லத்தாரும் செய்யணும், துறவு போயிருப்பாங்க இல்லையா, அவங்களும் செய்யணும். பெற்றவங்களை பார்த்துக்காம முதியோர் இல்லத்தில் சேர்க்கிறது ஒரு பாவச் செயல். அதனால் பெற்றவங்களை நல்லா பார்த்துக்கோங்க. மூவேடனைன்னு சொல்லக்கூடிய ஏக்கத்துடன் இருக்கக்கூடிய சிந்தனை அல்லது ஆசைகள். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பணிகளையும் செஞ்சுட்டு இறைவனை உங்களுக்குள்ளே தேட ஆரம்பிங்க. எப்படி எனக்குள்ளே தேடுறது? அதுக்கு மனசை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கணும். எப்படி அழிக்கணும்? அதுக்கு 2 விதமான விஷயங்களை செய்யணும். ஒன்று, முழு விழிப்புணர்வோடு இருக்கணும். இன்னொன்று, எல்லா பாரத்தையும் இறைத்தன்மைக்கிட்டேயே கொடுத்துருங்க. கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம் எப்படி முழு விழிப்புணர்வோடு இருக்கிறது.
ஒவ்வொரு படிநிலையாக சொல்கிறேன், முயற்சி பண்ணி பாருங்கள். 100% பலன் தரும். எந்த ஒரு செயல் செஞ்சாலும் கடந்த கால எதிர்கால சிந்தனைகள் இல்லாமல் வாழ பழகுங்க. உதாரணத்துக்கு ஒரு சாப்பாடு சாப்பிட்றீங்க, அந்த சாப்பாடோட சுவை எப்படி இருக்குன்னு நல்லா கவனிங்க. அந்த சாப்பாடு சாப்பிட்றப்ப உமிழ்நீர் எப்படி சாப்பாடோட கலக்குதுன்னு கவனிங்க. எப்படி உணவுக்குழல் வழியாக உணவு போகுதுன்னு இப்படி ஒவ்வொரு செயல்களையும் நல்லா கவனிக்க தொடங்குங்க. இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும்? மாயைன்னு சொல்லக்கூடிய திரை நீங்கும். இந்த வாழ்க்கை நிஜமல்லன்னு உணர்வீங்க. நிஜத்தை தேடி அடுத்த கட்டத்துக்கு நகர்வீங்க. இப்படி முழு விழிப்புணர்வோடு இருக்கிறப்ப சில பிரச்சனைகள் வரும். அதாவது நம்ம எந்த ஒரு நல்ல செயல்கள் செஞ்சாலும் நம்மளை தேடி பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதுபோல் முழு விழிப்புணர்வோடு இருக்கிறப்ப விழிப்புணர்வோடு இருக்க விடாமல் பிரச்சனைகள் நம்ம மேலே ஏறி உக்காந்துக்கும். அந்த பிரச்சனைகளை எப்படி கையாளுறதுன்னு பார்ப்போம். ஒரே ஒரு விஷயந்தான் செய்யணும். நம்மளுடைய மொத்த பாரத்தையும் இறைத்தன்மை கிட்ட இறக்கி வச்சிருங்க. உதாரணத்துக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒரு சிறிய பிரச்சனைன்னு வச்சுப்போம். அந்த கணவன் மனைவியினுடைய சிந்தனை எப்படி இருக்கணும்னா, இறைவா, இந்த சூழ்நிலையை உருவாக்கினது நீதான், இந்த சண்டையினால் மனசை காயப்படுத்தினதும் நீதான், எது செஞ்சாலும் நீ எனக்கு நல்லது தான் செய்வ, அதனால இந்த சூழ்நிலையை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லணும். இன்னொரு சூழ்நிலையும் சொல்கிறேன், கேளுங்க. இப்போது ஓட்டப்பந்தயத்தில் நீங்கள் வெற்றி பெற்றுட்டீங்கன்னு வச்சுப்போம். இப்போ உங்கள் மனநிலை எப்படி இருக்கணும்னா, என்னை ஓட வச்சதும் நீ தான், என்னை சந்தோஷப்படுத்தினதும் நீ தான், எனக்கு எது செஞ்சாலும் நீ நல்லது தான் செய்வ, அதனால் இந்த சூழ்நிலையை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றின்னு இப்படி நல்ல தீய விஷயங்கள் நடக்கும் போதெல்லாம் மொத்தமாக இந்த பிரபஞ்சத்தோட திருவடியில் சரணடைஞ்சிருங்க. இப்படி செய்கிறதுனால நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ளே நடக்கும். ஒன்று, அகங்காரம் நீங்கும். ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி ஒரு நிம்மதி கிடைக்கும். 3 ஏடனைகள் சீக்கிரமாக நீங்கி இறைவனை நோக்கி பயணிப்போம். மும்மலங்கள்னு சொல்லக்கூடிய ஆணவத்தை நீங்கிறத பார்த்தோம். அதையும் செய்வோம். மாயையை உணர்ந்து உண்மைத்தன்மையை உணர்வோம். கூடவே பாவத்தை நீக்குவோம். எப்படி வள்ளலார் சொன்னது போல் பசித்த உயிர்களுக்கு உணவளித்து பாவத்தையும் போக்கிக்குவோம். இதை செஞ்சாலே இறைவனோட அருள் கண்குளிர பார்த்து ஞானம் பெற முடியும். இதுவே நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி தானே. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், நல்லா கவனிங்க. ஒரு மனிதனுக்குள்ள 3 வகையான குணங்கள் இருக்குது. இங்கே எந்த குணம் மேலோங்கி இருக்கோ அந்த குணத்தை பொறுத்து தான் அவங்க மனநிலையாக இருக்கட்டும் உடல்நிலையாக இருக்கட்டும் இயங்கும். அது என்ன 3 வகையான குணங்கள்? ரஜோகுணம், தமோகுணம், சத்வகுணம். ரஜோகுணங்கிறது வீரத்தை குறிக்கும், தமோகுணங்கிறது பயத்தை குறிக்கும், சத்வகுணங்கிறது சாந்தத்தை குறிக்கும். நம்மளுடைய நோக்கம் சத்வகுணத்தை நோக்கி பயணிக்கிறது தான். இப்போது 3 குணத்தில் எந்த குணத்தில் இருக்கீங்கன்னு உங்களை நீங்களே சோதித்து பார்த்துக்கோங்க. முதலாவதாக ரஜோகுணம். ரஜோகுணம் இருக்கிறவங்க வீரமும் தைரியமும் இருக்கும், எல்லாத்துலேயும் வெற்றி பெறுகின்ற வல்லமை இருக்கும். இவங்க தமோகுணம் சேராமல் பார்த்துக்கணும். சத்வகுணத்துக்கு போக முழு விழிப்புணர்வோடு இருக்கும்போது உங்களுக்கு சில வாய்ப்புகள் கிடைக்கும். அதை பயன்படுத்தி சத்வகுணத்தை அடைவீங்க. இரண்டாவதாக தமோகுணம். தமோகுணம் இருக்கிறவங்க பயந்தவங்களாகவும் எப்போவும் தூங்கிட்டே இருப்பாங்க. வாழ்க்கை முழுவதும் துக்கமாகவே உணர்வாங்க. இந்த குணமுடையவர்கள் சித்தர்கள் நூல்களை படித்து விழிப்புணர்வோடு இருங்க. தமோ குணத்தில் இருந்து ரஜோகுணம் போய் அப்புறம் சத்வகுணத்தை அடைவீங்க. மூணாவதாக சத்வகுணம் உடையவர்கள். இருக்கிற குணத்திலேயே மேலானதுன்னா அது சத்வகுணம் தான். இவங்க எப்பவுமே சாந்தமாக எப்பவுமே ஆனந்தமாக இருப்பாங்க. ஏன்னா எல்லா இன்ப துன்ப நிகழ்வுகளையும் இறைவன் தான் கொடுக்குறாருன்னு ஏற்றுக்கிட்டு வாழுறவங்க சத்வகுணம் உடையவர்கள். இவங்க தான் இரவா நிலையை பெறக்கூடியவர்கள். நம்ம இன்னைக்கு காணொளிகளில் பார்த்தது எல்லாமே பயிற்சி பண்ணி ஆன்ம முன்னேற்றம் அடையுங்க. இந்த செய்தியை தெரியப்படுத்திய இறைத்தன்மைக்கும் உங்களுக்கும் மிக்க நன்றி. விழிப்புணர்வோடு இருங்க.